நான் முதல்ல உங்க எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாம் எழுந்திருச்சு இந்த கிளாப் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருந்துச்சு. அது ஐ டோன்ட் திங்க் ஐ டிசர்வ் தட். இந்த படத்தை பத்தி இந்த படத்துக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்க வரும்போது படத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா மன்னார் வளைகுடா அப்படின்னாங்க. போலாம் போல் இருக்கே அப்படின்னு நினைச்சேன். யார் லீட் ரோல் பண்றாங்கன்னா கஞ்சா கருப்பு தான் நடிக்கிறாரு. அவர் கூட ஒரு கேரக்டர் தான் நடிக்கிறாரு. அது ஒரு மல்டிபிள் ஸ்டோரி லைன் ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னாங்க. நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ புதுசா ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க இந்த டைரக்டருக்கும் இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசர்னாலே வந்து டைரக்டருக்கு ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் இருக்கும். 7 ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும். அண்ட் சினிமானாலே நிறைய ப்ரெஷர்ஸோட இருக்கிற ஒரு ஃபீல்டு. இதுல வந்து இவங்க இந்த யூனிட்டியோட இதே மாதிரி இருந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஃபிலிம், ஒரு மீனிங்ஃபுல்லான ஃபிலிம் பண்ணணும்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்ஸ். கஞ்சா கருப்பு கதாநாயகர் நடிக்கின்ற மன்னார் வளைகுடா விழாவிற்கு திரண்டு வந்திருக்கின்ற திரையுலக சாதனையாளர்களே, இயக்குநர்களே, விற்பனர்களே, ஊடகத்துறை அன்பர்களே, நண்பர்களே, தம்பி கூறியது போது சொன்னார், இந்தியாவையும் இலங்கையையும் இணைக்கும் பகுதி என்று அல்ல, அது பிரிக்கும் பகுதி. இந்தியாவையும் ஈழத்தையும் பிரிக்கின்ற தண்ணீர் பகுதி அது, அந்த மன்னார் வளைகுடா. இந்த தொழிலில் யாரும் ஊடகம் என்ற ஊக்க ஊசியை போட்டுக் கொள்ளக்கூடாது. நாம் யாரையும் படம் எடுக்க வேண்டாம் என்று தடுக்கவில்லை, யாரையும் நடிக்க வேண்டாம் என்று தடுக்கவில்லை, தடுக்கக்கூடாது, தடுக்க முடியாது. ஆனால் அவர்கள் தங்களுடைய படத்தை எடுத்துக் கொள்ளட்டும், தாங்கள் நடித்துக் கொண்டும் விரும்பியவர் நடித்துக் கொள்ளட்டும், அது வேறு விஷயம். ஆனால் ஒட்டுமொத்தாக படங்களை விலைக்கு வாங்கி அவர்கள் இந்த ஊடகத்திலே ஊக்க ஊசியை விட்டு போட்டுக் கொள்ளும் போது மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? தயவு செய்வர்கள் அன்பால் கேட்டுக்கொள்கிறேன், அத்தகைய நடவடிக்கைகள் இனிமேல் விட்டுவிட வேண்டும். சங்கங்களும் அதை வேடிக்கை பார்த்துக் கூடாது என்று கூறி இந்த கஞ்சா கருப்பும் வெளுப்பு நிறந்த ஜான்சனும் இணைந்து நடிக்கின்ற இந்த மாபெரும் இந்த படம் மன்னார் வளைகுடா எப்படி செல்வாக்குமுள்ள செல்வங்கள் மிதக்கின்ற ஒரு வளைகுடாவாக இருந்ததோ அதை போல இதுவும் பெற்று மாபெரும் வெற்றியினை பெற்று இந்த படத்தில் நடித்த அத்துணை நடிகர்கள், இயக்குநர்கள் அனைவரும் பெரும் வாழ்வு வர வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராம்ல நான் பார்த்த கருப்பு தனக்குள்ள எந்த மாறுதலும் இல்லாமல் உழைப்பை மட்டுமே முன் வச்சு இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கார். இன்னும் நிறைய வளரணும். இந்த மன்னர் வளைகுடா மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராம்ல வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும்போது கருப்பு அப்பதான் மெயின் கேரக்டர் பண்ணாப்புல. ஸோ அப்போ இருந்தே பழக்கம். நாங்கள் ஒன்றா வளர்ந்தவங்க, ஒரே பள்ளியில் வளர்ந்தோம். பாலா சார்ட்டையும் அமீர் சார்ட்டையும் 2 பேருமே இருந்து வந்தோம். ஸோ இப்போ கதையின் நாயகனாக இந்த படத்தில் மன்னர் வளைகுடாவில் நடிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட இன்னொரு சந்தோஷம், 3 ஹீரோயின் வேறையா ஜமாயிங்க. 3 ஹீரோயின் அப்படின்னு சொல்லி இப்படி தன்னடக்கத்தோட ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருப்பாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வெற்றி அடையணும். இந்த பட டைரக்டருக்கும் இந்த பட ப்ரொடியூசர்கள், ஒரு ப்ரொடியூசர் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேலே வருது. எல்லோரும் ஒற்றுமையுடன் இருந்து இந்த படம் எப்படி இப்போ ஆரம்பிக்கிறீங்களோ படம் ரிலீஸ் பண்ணவுடனே அதே வெற்றியோட அதே ஒற்றுமையோட இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாத்த விட இந்த படத்துல வந்து நிறைய கனெக்ட் ஆயிருக்கு. எனக்கு நான் ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கேன். எந்த விஷயத்துலன்னா, இந்த இயக்குனர் மிஸ்டர் தனசேகரன் வந்து என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து நேராக இயக்குனரானவர். அதனால கொஞ்சம் நிறைய பேசணும், பரவாயில்லையா? இதுல இருக்க எல்லா டெக்னீஷியனுமே என்னோட எங்க படத்துல ஒர்க் பண்ற டெக்னீஷியன் தான். கேமராமேன்ல இருந்து, எடிட்டர்ல இருந்து, அப்புறம் தயாரிப்பு நிர்வாகியில இருந்து, எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாருமே வந்து வேற ஏதாவது எங்க ஆபீஸ்ல இருக்க மாதிரி ஃபீலிங்லயே இருக்கு எனக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து எங்க ஸ்கூல்ல சார்ந்தவங்களாவே இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா வந்து டெலிவர் தி பெஸ்ட் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஒரு படத்தையும் ஒரு பூஜை உலகம் ஒரு மெனக்கெட்டு செய்யறவர் நிச்சயமா அந்த படத்தையும் இதை விட அதிகபட்சமாக மெனக்கெட்டு செய்வாருங்கிற நம்பிக்கை 100% எல்லாருக்கும் இருக்கு. நிச்சயமா வந்து இந்த படம் அவருக்கு ஒரு மைல்கல்லா இருக்குங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
ஸோ இதே மாதிரி பத்திரிகையாளர் நண்பர்கள் பூஜைக்கு கொடுத்த ஆதரவு மாதிரியே படம் ரிலீஸுக்கும் கொடுத்து அதை வெற்றிகரமா ஓட வைக்கணும்னு இந்த இயக்குநர்கள் இந்த கூட்டாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இவ்வளவு துளக்கி இருக்கேன்னா, இந்த மேடையில ஏறி இருக்கேன்னா அதுக்கு காரணமே இயக்குனர் பாலானன்னா அமீரன். இதை விட முக்கியமா சொல்லணும்னா மீடியாக்காரங்களும் ரிப்போர்ட்டரும் எனக்கு இவ்வளவு துளக்கி வளர்த்து விட்டது. இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன். அதை விட இயக்குனர் மாதேசன ரொம்ப கோபமா இருப்பாருன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா கோபமா இருந்தா தில்லுமுல்லுன்னு ஒரு படத்துல நடிக்க போயிட்டு முதல் நாள் கால் சீட்ல இருந்து நான் சொதப்பி விட்டேன். டென்ஷன் ஆகி நல்ல கொண்டே விடுவே அப்படின்னு மிரட்டினாரு. திடீர்னு போனா அங்க பார்த்தா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாமே வச்சு சாப்பாடு போட்டாரு. அப்ப நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டாரு அப்படின்னு பேசினேன். பேசி உடனே நடிச்சிட்டு இருந்த மாதிரி இப்படின்னு இதை விட்டு எத்தனையோ பேரு உலக சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு எதுவுமே பேசாம என்னை கூப்பிட்டு கம்மிட் பண்ணி விட்டதே நம்ம மாதேசி இயக்குனர் என்னங்க. அதுக்கு நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன்னு. அதை விட நம்ம சிபுதேவன் அண்ணன் அரையன் 305 கடவுள அவர்கிட்ட பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாமே நாங்க 2 பேரும் பக்கத்து ஊரு, நல்லது கெட்டது எல்லாத்தையுமே புழங்கிடுவோம். இந்த இது சொல்லுவாரு, ஒரு 21 மாடி எச்சில உட்கார வச்சு பயங்கரமா கருப்பு இதுல டூப்பு இல்ல, நீங்க நான் பனைமரத்திலே ஏறி இருக்கேன், இது என்ன எனக்கு பேசாம அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போய் உட்கார்ந்தேன். ஏறி போய் உட்கார்றதுன்னு அது குட்டி குட்டி கட்டடமா தெரிஞ்சு எனக்கு கையாலாம் நடுங்கிருச்சு. மனுஷன் கொண்டு வருவாரு இருக்கே, இதோட நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்பிடுவாங்க இருக்க ஊருக்கு அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. அதுல கரெக்டா பண்ணி இது பண்ணு. அதை விட முக்கியமா சொல்லணும்னா வெற்றிமாறன் இன்னைக்கு ஆடுகுளமே மதுரை ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அவார்டை வாங்கின இயக்குனர், அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதை விட என்னுடைய நான் அண்ணன்னு சொல்லலாம், அவரை பிறந்துன்னு சொல்லலாம். இதை விட முக்கியமா என்னைய பழுதுகாத்த ஒரு பெரிய இயக்குனர் நடிகர்னு சொல்லலாம். இயக்குனர் சசிகுமார் என்ன மறக்கக்கூடாது. ஏன்னா நான் அப்ப நிறைய சாப்பிடுவேன். சாப்பிடும் போது கோபாலபுரத்துல அப்படி 2 பேரும் ஒரு இடத்துல இது கொடுத்துட்டு வந்துகிட்டு இருப்பான். ஆனா இந்த கடையில சூடா பஜ்ஜி போடுவாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி இருப்பு இறங்கி சாப்பிடு அப்படின்னு. என்னுடைய பசியை அவரு பாத்துக்கிடுவாரு. பார்த்துட்டு ஆளுக்கு எனக்கு 2 பச்சி வைங்க, அவருக்கு 3 பச்சி வைங்க அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லவும் 3 பச்சியை சாப்பிட்டு, ஆனா வெங்காய பச்சி இருக்கா அப்படின்னு கேட்பேன். 2 கொடுங்க அப்படின்னு. உன்னை இப்படி கீழே மேலையும் பாப்பாப்புல பார்த்துப்பா, ரொம்ப பசியா இருக்கா அப்படின்னு. அவருக்கு 3 வச்சிருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவங்களும் 10 பச்சியா வாங்கி கொடுத்து என் பசியை அமர்த்தி, இன்னைக்கு அந்த ராம் படம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அழகா டெஸ்ட் பண்ணி விட்டு, நீ பைக்ல போக கூடாது, ஒரு ஆட்டோவை பிடிச்சு அதனுக்குள்ள ஆபீஸ் கிட்ட போ, அப்பத்தையும் சம்பளம் பெருசா பேச முடியும்னு என்னைய மாத்துன இன்னைக்கு என்னுடைய கூட பிறக்காத அண்ணன் இயக்குனர் சசிகுமார் இருக்காருன்னா அதுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லணும். அதை விட முக்கியமான விஷயம், பருத்தி வீரர்ல அசோசியேட்டா இருந்து அவர் கூட நான் ஒர்க் பண்ணி நாடோடியில நடிச்சு அவர் கூட பெரிய கிளாப்ஸ் வாங்கி இருந்த இயக்குனர் கணியண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா முத பிளேட்ல ஏத்துனது அவர்தான். அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். என்ன நீ பாட்டுக்கா புதுக்குள்ள ராரியில போய்கிட்டு இருக்கேன், கார்ல போய்கிட்டு இருக்கோம்னா அதெல்லாம் அசிங்க கருப்பு சொல்லு, நீ மட்டுக்கா போய்கிட்டு இரு அப்படின்னு. என்னன்னு சொல்ற அப்படின்னு. தம்பிக்கு பிளேட்னா போட்டு கொடுப்பாங்களா? ஆனா போற சொல்லுவேன், பேசாம இருவே, ஏன் இப்படி அக்கப்போட போறதாப்புல கட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு. என்னன்னு சொல்ற அப்படின்னு. அந்த கம்பெனி எந்த கம்பெனி அப்படின்னு. உடனே ஒரு கம்பெனி பாண்டிச்சேரியில இருக்கு. ஆனா பாண்டிச்சேரியில ஷூட்டிங்னா நம்ம மெட்ராஸ் போய் அங்க மாறி போற, அதுக்கு ஒரு காரை வைப்போம், பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாத்தி என்ன கொண்டு போனாரு. இன்னைக்கு நான் பிளேட்லதே பறந்துகிட்டு இருக்கேன். சசிகலா ராஜ ஐயாவையும் பாத்துக்கிட்டு இருக்கேன், நம்ம கலைஞர் ஐயாவையும் பாத்துக்கிட்டேன், அம்மாவையும் பாக்குறேன். அது எந்த புண்ணியம்னா நம்ம கணியன் புண்ணியத்தினாலதான் அதை மறக்கவே கூடாது. முக்கியமா சொல்லப்படும்னா பெரிய கவிஞர் ஐயா சொல்லக்கூடாது, அவர் தமிழ் பற்று எனக்கு ஒரு பெரிய நண்பர்.
அண்ணே அதை நான் சொல்லவே வேண்டாம். ஏன்னா எல்லா பக்கம் நானும் அவரும் தஞ்சாவூர்ல பல போராட்டம் போராடி 2 பேரும் எதை பேசணும்னே தெரியாம பேசிக்கிட்டு இருப்போம். எல்லாரும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த பரிசு வந்து இன்னைக்கு நான் ஹீரோவா இருக்கேன்னா இதுக்கு காரணம் இயக்குனர் அமீரனும் பாலாரனும். அந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். இந்த கஞ்சா கருப்பு என்னைக்குமே இயக்குனர் அமீரனுக்கு பாலாரனுக்கு கால் செருப்பாட்டு இருப்பேன். நன்றி, வணக்கம். இந்த மன்னார் வைரா படத்திற்கு வருகின்றிருக்கிற அனைவருக்கும் எனது இதயம் சார்ந்த நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் என்னப்பா இவ்வளவு இருக்கு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. இவங்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். இந்த படம் மிகப்பெரிய அளவுல எடுக்க போறோம். அதுக்கு உங்களுடைய ஆதரவும் டைரக்டர் மாதேஷ் அவர்கள் எனக்கு ரொம்ப டிப்ஸ் கொடுத்திருக்காரு. அதனுடைய சில விஷயங்கள் நான் கத்துக்கிட்டு இந்த படத்தை உங்களுக்கு நல்லபடியா முடிச்சு ஸ்கிரீனுக்கு கொண்டு வரேன்னு மிக நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்க வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்குதான் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த மூவி, இந்த அழகா மூவி நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதத்திலே உள்ளகை. தேங்க்யூ. அதையெல்லாம் மீறி சமீப காலமா ஒரு 2-3 வருட காலங்களா பாத்தீங்கன்னா கதை நாயகனாக யார் இருந்தாலும் தமிழ் சினிமாவும் சரி, தமிழ் ரசிகர்களும் சரி, தமிழக ஊடகங்களும் சரி அவங்களை மேன்மைப்படுத்தி சரியான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. அந்த வகையில என்னுடைய நீண்டகால நண்பர் அன்பு அண்ணன் கஞ்சா கருப்பவர்கள் இதுல கதாநாயகன் நடிக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு எல்லாருக்கிட்டையுமே இலகுவா பழகக்கூடிய மனிதர். அதே நேரத்துல வந்து யாரும் வேணும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாத்திட்டுமே சந்தோஷமா நடந்தக்கூடிய ஒரு நடிகர். வித்தியாசமான கதையை கொண்ட எந்த படத்தையும் இன்னைக்கு தமிழ் ரசிகர்கள் உச்சியில தூக்கி கொண்டாடி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த படம் வெற்றி பெறுது. இந்த யூனிட்ல நானும் ஒருத்தரா இருக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு எனக்கு முன்னாடி பேசின சேகரன் அண்ணன் பேசும்போது எப்பவுமே சேகரன் அண்ணனும் சரி கொஞ்சம் எனக்கு அவருக்கும் கொஞ்சம் இருக்கும். வாய் திறந்தாலே பிரச்சனை தான், உண்மையை தான் பேசுவோம். அதனால நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஆனா எதையுமே கவலைப்படாம சில விஷயங்களை சொன்னாரு இந்த நேரத்துல வந்து. ஏன்னா யாராவது ஒருத்தர் ஒரு பிரச்சனை தொடங்கினாதான் தீர்வு வர முடியும். அப்படி இருக்கும்போது சில விஷயங்களை சொல்ல வேண்டிய நேரத்துல சொன்னாரு. நேரத்துல அவருக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். அதே நேரத்துல என்னுடைய வெற்றி இயக்குனராக வெற்றிமாறன் அவர்களுக்கு நேரத்தில் நன்றி. ஏன்னா அவர் வந்து தமிழ் சினிமாவை கொஞ்ச காலமா வந்து யாருமே கண்டுக்காத இருக்கும்போது தேசிய விருதுகளை கொப்போ அள்ளிட்டு வந்தது, கொத்து அள்ளிட்டு வந்ததுல ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு. அந்த படத்துல நானும் ஒர்க் பண்ணி வரும்போது கூட சொன்னாரு, இன்னொன்னையும் சேர்த்து வாங்கியிருக்கணும், காதலை விட அம்மா பெருசுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, கவலைப்படாதீங்கன்னாரு. பரவாயில்ல, அடுத்த படத்துல அவங்க கூட நிச்சயம் வாங்குவேன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய திறமையான கலைஞர்களை தமிழ் சினிமா இன்னைக்கு கண்டெடுத்துட்டு வந்துருக்கு. ஊடகங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கு. இந்த படத்தையும் இந்த கலைஞர்களையும் நீங்க ஆதரிக்கணும். எல்லா கூட்டத்திலையும் நான் சொல்லுவேன், பொதுவா வந்து எல்லாத்தையும் இந்த பூமியில வாழுங்கன்னு சொல்லிதான் இறைவன் அனுப்பிச்சான். பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் போய் வாழ வைங்கன்னு சொல்லி அமைச்சான். இந்த யூனிட்டையும் வாழ வைங்க. நன்றி, வாழ்த்துக்கள். கஞ்சா கருப்பு நான் இயக்கிய அரையன் 305 கடவுள் அந்த படத்தில் வந்து ஒரு கதாநாயகனா நடிச்சாரு. அந்த படத்தில் வந்து அவரும் திரு சந்தானமும் 2 பேருமே கதையின் நாயகர்களாக நடிச்சாங்க. ரொம்ப அர்ப்பணிப்புள்ள ஒரு கலைஞர். இந்த தலைமுறையின் மிக முக்கியமான காமெடியன் அவர் வந்து காமெடி படங்கள் காமெடியனா நடிக்கிறதோட வருடத்திற்கு ஒரு படமோ 2 படமோ இது போல கதையின் நாயகனாகவும் நடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. மற்றபடி இந்த படத்தின் இயக்குனருக்கும் நிறுவனத்திற்கும்